நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கண்ணுக்கு தெரியும் உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாத்துக்கும் உறைவிடம் இந்த பூமி பந்துதான். சிந்திக்கும் திறன், தன்னிடமுள்ள 6வது அறிவை வைத்து மனிதன் தான் இந்த உலகை ஆட்டிப்படைக்கும் உயிர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மனிதனையும் சேர்த்து இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரினம் நமது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் தான். நுண்ணுயிர்களில் 2 வகைகள், நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், தீமை செய்யும் நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் தான் பூமியில் ஆதியில் தோன்றிய உயிர்கள், முதல் உயிரினம். அவை பிராணவாயுவை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றின. ஏற்கனவே பூமியில் தண்ணீர், சூரிய ஒளி ஆகியவை இருந்ததால் இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி பச்சையம் உருவாகின. அதன்படி முதலில் தோன்றியவை தான் பேரணி வகை தாவரங்கள். அவை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு வாயு நிலையில் ஆக்சிஜனை, பிராணவாயுவை வெளியேற்றின. செந்தில்குமார் சார், இவையெல்லாம் சர்வசாதாரணமாக இயற்கையில் நடைபெற்றன, எவ்வித ஆய்வுக்கூடமும் இல்லாமல். இப்பவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிராணவாயுவை சுவாசிக்கின்ற நம்மை போன்ற உயிரினங்கள் அதற்கு பிறகுதான் உருவாகின அப்படிங்குது வரலாறு. இப்போ பூமி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங்கால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகி இருப்பவை இந்த நுண்ணுயிர்கள் தான். குளோபல் வார்மிங்க்கு காரணம் யாருன்னு கடுதாசியில் எழுதணுமா? நுண்ணுயிர்களில் பாக்டீரியா, பூஞ்சை, நச்சுயிரி, ஆக்டினோமைசிட்ஸ்னு நிறைய இனங்கள், வகைகள் உள்ளன. இந்த நுண்ணுயிர்களால் தான் கழிவுகள்லாம் மக்க வைக்கப்படுது. அவை சிறந்த இயற்கை உரமாக மாறுது. ஏன், மனிதன் உட்பட எந்த உயிரினம் இறந்தாலும் அவற்றை மண்ணில் சிதைப்பவை, மக்க வைப்பவை இந்த நுண்ணுயிர்கள் தான். நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நுண்ணுயிர்கள் இந்த மண்ணில், பூமியில் இல்லைன்னா தாவரங்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் அழியும். 1 கிராம் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. செந்தில்குமார் சார், மண்ணில் இருப்பது போலவே நமது உடலிலும் நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. அவற்றை காக்க வேண்டியது நமது கடமை. மனிதர்களுக்கு தேவைப்படுவது போல நுண்ணுயிர்களுக்கும் உணவு, உறைவிடம் தேவைப்படுது. மண்ணில் விழும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்து தான் நுண்ணுயிர்கள் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொள்கின்றன. இதைத்தான் நாம் மக்குதல்ங்கிறோம். ஒரு பொருளை மக்க வைத்து தனது உணவு தேவையை பூர்த்தி செய்தவுடன் அதை தாதுக்களாக மாற்றி தாவரங்களுக்கு கொடுக்கும் பணியை நுண்ணுயிர்கள் செய்கின்றன. பாரம்பரிய விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் தொழு உரம் நுண்ணுயிர்களுக்கான சிறந்த உணவு. அந்த தொழு உர பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. குப்பை உரம் என்ற பேரில் நகரத்து குப்பை கூலங்கள், சரியாக மக்காதவைகளை பயன்படுத்துகிறோம். இவற்றை சிதைக்க முடியாததுனால நுண்ணுயிர்களின் பெருக்கம் குறைஞ்சிடுச்சு. இதெல்லாம் யார் செயல்? சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சொலவடை உண்டு, கிராமத்தில் சொல்லுவாங்க. இது இதற்கு பொருந்தும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.